சூர்யாவுடைய ரெட்ரோ படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த சாங்க்கான நேமு கண்ணாடி பூவே. இந்த சாங்கு நாளை வெளியாகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் எந்த டைமில் ரிலீஸ் ஆகுறது அப்படின்னு இன்று ஈவினிங் வெளியாக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த போஸ்டர் பார்க்கும்போது எனக்கு நான் டம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து அப்படின்னு தளபதி வாய்ஸில் சூர்யா டான்ஸ் ஆடி இருப்பார். அது போல தான் அந்த போஸ்டர் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. இந்த படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதாக மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சச்சின் படம் ரிலீஸ் ஆக போகிறதா. சம்மர் ஸ்பெஷலாக ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும். சச்சின் படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆகுதான். அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களா. அது மட்டும் இல்லாத போன வருஷம் கில்லி படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பெரிய சம்பவம் பண்ணிச்சு. அதே போல் அந்த படமும் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீக் ட்ரெய்லரு ரிலீஸ் ஆச்சு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஓகேவாக இருந்தது. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிப்ரவரி 21ஆம் தேதி இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். கூரன் பிப்ரவரி 28ஆம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர், இந்திராஜா சங்கர், பாலாஜி சக்திவேல், சத்யன் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் சித்தார்த் விபிஎன் மியூசிக் பண்ணுறாங்க. டிராகன் ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருந்தது. பிப்ரவரி 21ஆம் தேதி இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். கவின் நெக்ஸ்ட் படத்துக்கான டைட்டில் கிஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஜென் மார்டின் மியூசிக் பண்ணுறாங்க. சதீஷ் டைரக்ஷன் பண்ணுறாரு. சன்ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிக்கிற 12வது படத்துக்கான ஷூட்டிங்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் டைரக்ஷன் பண்ணுறாங்க. விக்ரம் பிரபு, அக்ஷய் குமார் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு மெகா பிளாக் பஸ்டரான சங்கராந்திக்கு வஸ்தனம் சீக்குவல் ரிலீஸ் ஆக போகிறதா. மல்லி சங்கராந்திக்கு வஸ்தனம் அப்படின்னு 2027 ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அல்லு அர்ஜுன் நடிக்க அட்லி டைரக்ஷனில் சாய் அபயங்கர் கிட்ட பேச்சுவார்த்தை போகிறதா மியூசிக் டைரக்டர் அந்த படத்துக்கு. இந்த படம் பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா 1000 கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு 2018 டைரக்ஷன் பண்ண ஜூட் ஆந்தனி ஜோசப் டைரக்ஷனில் ஆர்யா நடிக்க அதற்கான பேச்சுவார்த்தை போகிறதா. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. விடாமுயற்சி 4 நாட்களுக்கான வேர்ல்டு டோட்டல் கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 63.90 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கு ஸ்டேட்ஸில் 2 கோடி, கர்நாடகாவில் 8.30 கோடி, கேரளாவில் 3 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 0.95 கோடி, ஓவர்சீஸில் 37.85 கோடி. டோட்டல் வேர்ல்டு கலெக்ஷன் 116 கோடி, 56.90 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. தனுஷோடைய இட்லி கடை படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. இல்லை போஸ்ட் பண்ணுறாகுது. இந்த படம் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தள்ளி போகுது ஆகஸ்ட்டுக்கு. இது ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.